ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. 4 முட்டை வேக வச்சுருக்கேங்க, அதையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மசாலாவோடு நல்லா பெரட்டி எடுக்கணுங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் முட்டை கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. வரமிளகா 2, பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து கலரிக்கலாங்க. தக்காளி 2, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க. இதைய மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், நல்லா கலரி விட்டுக்கலாங்க. 2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க, அதிகமாக சேர்க்க வேணாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குங்க. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து முட்டையும் இப்போ சேர்த்துக்கலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. சுவையான முட்டை கிரேவி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.